உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் நம்ம ரவுடி கிட்ட பேசி இப்போவும் அவன் கஸ்டடியில இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இல்லம்மா, கார்த்தி பொய் சொன்னாலும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டான். அதுல ஏதாச்சும் பிளான் இருக்கும், ஜாக்கிரதையா இருங்க. ஐஸ்வர்யா, அவன் பொய் சொல்லி என்ன போட்டு வாங்க பாக்குறான். வேற எந்த பிளானும் அவன் கிட்ட இல்ல. அவனோட வித்தை என்கிட்ட செல்லுபடி ஆகாதுடி, நீ கவலைப்படாத. ரவுடிக்கு போன் பண்ணி எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. சொல்லுங்க மேடம். ரிப்போர்ட்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க கார்த்திக் தில்லாலங்கடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த ரிப்போர்ட்டர் மேல இருந்து கண்ணை எடுக்காத. மேடம், ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது மேடம், நீங்க பயப்படாதீங்க. சரி. சரி, நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட நம்பரை தரேன். சார், உங்களுக்கு அந்த நம்பர் அமைச்சிருக்கேன் பாருங்க. வந்திருக்கு கார்த்தி. ராஜேஸ்வரின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. இதை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புனா அந்த லொகேஷனை உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவாங்க. கண்ட்ரோல் ரூம், சொல்லுங்க சார். சத்யன் சாரா? ஆமா சார். சார், நான் இன்ஸ்பெக்டர் சரவணவேல் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் அனுப்பியிருக்கேன். அதில் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 931 வரும். ஓகே, பார்க்குறேன் சார். ஆமா சார், இருக்கு. அந்த நம்பர்ல இருந்து லாஸ்டா எந்த நம்பருக்கு கால் போயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த நம்பரோட லொகேஷனை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி சொல்ல முடியுமா? இதோ பார்க்குறேன் சார். செக் பண்றாங்க. சார், லாஸ்டா 3 தடவை 2 நம்பருக்கு கால் போயிருக்கு சார். ஓகே கார்த்தி, லாஸ்டா 2 நம்பருக்கு கால் போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? அதில் ஒன்று இந்த நம்பரான்னு கேளுங்க. சொல்லுங்க. 99404 99404. சத்யன் சார், அதில் ஒரு நம்பர் இந்த நம்பரா பாருங்க. சார், 2ல ஒரு நம்பர் இந்த நம்பர் தான் சார். ஆமா கார்த்தி, இந்த நம்பர் தானா? அது ஐஸ்வர்யா அண்ணியோட நம்பர். மும்பைக்கு ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க. அவங்க அம்மா ராஜேஸ்வரி தான் நான் சஸ்பெக்ட் பண்ற ஆளு. சார், அது மும்பை லொகேஷன் கொஞ்சம் கேளுங்களேன். சத்யன் சார், அந்த நம்பர் மும்பை லொகேஷனை காட்டுதா? ஆமா சார். ஆமா கார்த்தி, மும்பை லொகேஷன் தான் காட்டுதான். நமக்கு வேண்டியது இன்னொரு நம்பர் தான். அது எந்த லொகேஷன் காட்டுதுன்னு கேளுங்களேன். சத்யன் சார், அந்த இன்னொரு நம்பர் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த நம்பர் எந்த லொகேஷனை காட்டுது? சார், மாதவரம் இந்திராமில் ஏரியால ஒரு குடோனுக்கு பக்கத்துல இருக்கிற டவரை காட்டுது சார். ஓகே சத்யன் சார், இன்கேஸ் அந்த நம்பர் அங்கிருந்து மூவ் ஆச்சுன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். அந்த கால் ரீச் ஆன டவர் மாதவரம் இந்திராமில் ஏரியாவில் இருக்கு. அங்க ஒரு குடோன் பக்கத்துல காட்டுதான். அந்த ஏரியா எனக்கு தெரியும். அது குடியிருப்பு பகுதி கிடையாது. அந்த மில்லை விட்டா ஒரே ஒரு பாலடைஞ்ச குடோன் மட்டும்தான் இருக்கு. அந்த குடோனை சுத்தி வெறும் காடு தான். ஓகே சார், ரிப்போர்ட்டர் ரவி அங்கே தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கே போகலாம் வாங்க. ஓகே கார்த்தி, வாங்க. தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டது நீங்க. நான் எதுக்குங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்படியே நான் மன்னிப்பு கேட்டேன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை.
ஈவினிங்குள்ளே நான் யாரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவேன்னு சொன்னனோ அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ரவி, உள்ள வாங்க. மா, இவர்தாம்மா அந்த ரிப்போர்ட்டர் ரவி. காலையில் நம்ம வீட்டுக்கு வரதுக்காக தாம்மா கிளம்பியிருக்காரு. ஆனா வர வழியில 4-5 ரவுடிங்க அவரை கடத்திட்டாங்க. அதனால தான் கரெக்ட் டைமுக்கு அவரால் வர முடியல. அவர் ஃபோனும் நாட் ரீச்சபிளாகவே இருந்துச்சு. ரவி, சொல்லுங்க, யார் உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சு தப்பான நியூஸை பப்ளிஷ் பண்ண சொன்னா? சொல்லுங்க, உண்மையை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்க தேவையில்ல. இந்த ராஜேஸ்வரி மேடம் தான் தீபா மேடமும் மியூசிக் டைரக்டரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை அனுப்பி வச்சு தப்பாக நியூஸ் போட சொன்னாங்க. இத பாருங்க கார்த்திக், யார் இந்த ஆளு? இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. வேலை வெட்டி இல்லாத எவனையோ காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து எனக்கு எதிரா நடிக்க வைக்கிறீங்களா? கார்த்திக், நீங்க இவ்ளோ சீப்பா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சீப்பா நடந்துகிட்டது யாரும் இதோ இப்ப தெரிஞ்சிடும். ரவி, உங்க போன்ல இருக்கிற சேட்டை அவங்க காட்டு. அது உங்க நம்பர் தானே? உங்க நம்பர்ல இருந்து தானே அவருக்கு போட்டோஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த ப்ரூஃப் போதுமா? நான் சொன்ன மாதிரியே ஈவினிங்குள்ள நீங்க தான் கிரிமினல் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.